மகாஹ்ரதः என்பது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அடுத்த திருநாமமாகும். மகாஹ்ரதः, பகவான் ஒரு பெரிய நீர் நிறைந்த மடுவைப் போல இருக்கின்றார். ஆனால் அந்த மடுவிலே இருப்பதோ நீர் அல்ல, வெறும் தண்ணீர் அல்ல, பேரானந்தமாகும். அதாவது ஆனந்தமயமான ஆனந்தம் நிரம்பிய மடு அது. அப்படிப்பட்ட ஆனந்த மடுவிலே மூழ்கி யோகிகளும் பகவத் பக்தர்களும் தங்களுடைய சிரமங்கள் அல்லல்கள் எல்லாம் நீங்க பெற்று ஆனந்தத்தோடு இருக்கின்றார்கள், பெரும் ஆனந்தத்தை பெறுகின்றார்கள். அதனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மகாஹ்ரதः என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. ஓம் மகாஹ்ரதாய நமः. அடுத்த திருநாமம் மகாகர்த்தः. முந்தைய நாமத்துக்கு நேர் எதிரிடையான பொருளை கொண்டது இந்த திருநாமம். மகாகர்த்தக என்கின்ற சொல்லுக்கு மிகப்பெரிய குழி, மிகப்பெரிய படுகுழி என்று பொருள். பகவான் ஆனந்த மடு, ஆனந்தம் பேரானந்தம் நிரம்பிய மடு என்றால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதே பகவானை ஒரு பெரிய படுகுழி, விழுந்தால் எழுந்திருக்கவே முடியாது, அப்படிப்பட்ட படுகுழி என்று சொல்வது எப்படி பொருந்தும்? இந்த இடத்திலே இந்த மகாகர்த்தக மிகப்பெரிய படுகுழி என்பது பகவானை நேரடியாக குறிக்காமல் அவருடைய மிகப்பெரிய மாயையை குறிக்கின்றது, அவருடைய மாயா சக்தியை குறிக்கின்றது. அந்த மாயை என்கின்ற பெரும் படுகுழியிலே வீழ்ந்து விட்டவர்கள் அதிலிருந்து வெளிக்கிளம்பி பகவானை அடைவது மிக மிக கடினமான காரியம். நாம் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, ஏற்றுக்கொள்கின்றோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பேரானந்த மடுவாகிய பகவான்தான் மாயை என்கின்ற படுகுழியாகவும் இருக்கின்றார். பகவான் பகவத்கீதையிலே மம மாயா துரத்தேயா, என்னுடைய மாயை கடத்தற்கு அரியது என்று கூறுகின்றார். பகவானுடைய மாயை அப்படிப்பட்ட படுகுழியை போன்று இருப்பதால் இவர் மகாகர்த்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் மகாகர்த்தாய நமः. மகாபூதக என்பது பகவானுடைய அடுத்த திருநாமம். இதற்கு முந்தைய காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, இதற்கு பிறகும் சரி, நிலைத்து இருக்கின்ற, எப்பொழுதும் நிலைத்து இருக்கின்ற தன்மையை உடையவர் பகவான். சொல்லப்போனால் அவர் ஒருவர்தான் நிலையான பொருள், பரபிரம்மம். பிரகிருதி இயங்கும் பொழுது அவர் நிலைத்த வடிவத்தை உடையவராக இருக்கின்றார். பிரகிருதி இல்லாத பொழுது, அதாவது படைப்பு இல்லாத பொழுது, எல்லாமே பகவானிடம் ஒடுங்கி விடுகின்ற பொழுது அவரே உருவமற்ற பரபிரம்மம், நிர்குண பிரம்மம், நிராகார பிரம்மம் என்கின்ற நிலையை அடைகின்றார். அதாவது தானே ஆகிய பரபிரம்மத்திலே தன்னுடைய உருவத்தை விடுத்து மீண்டும் அவர் லயித்து விடுகின்றார். எனவே அவர் மகாபூதக. ஓம் மகாபூதாய நமः. மகாநிதிகி. மகாநிதிகி மிகப்பெரிய நிதி. நிதி என்றால் சேமித்து வைக்கப்படுகின்ற இடம். பொதுவாக நாம் நிதி குவியல் என்றும் சொல்லுகின்றோம். ஆனால் நிதி என்றாலே குவியல் என்றுதான் பொருள். பொருட்களெல்லாம் அதிலே சேமித்து வைக்கப்படுகின்றன, க்ஷேமமாக இருக்கின்றன. அப்படி ஒரு நிதியிலே வைப்பதை போல, நிதியிலே வைக்கப்பட்டு இருப்பதை போல எல்லா உயிர்களும் பகவான் இடத்திலேயே வைக்கப்பட்டு இருக்கின்றன. நிதிகளிலே எல்லாம் பெரிய நிதி அவர், மகாநிதி. உலகங்கள் முடிவுறும் பொழுது, பிரளயத்தின் பொழுது பகவான் எல்லாவற்றையும் எல்லோரையும் உண்டு விழுங்கி விடுகின்றார் என்று கூறப்படுகின்றது. அவருடைய திரு உதரத்திலே நாம் அனைவரும் வசிக்கின்றோம். பிறகு அடுத்த படைப்பு தொடங்கும் பொழுது நம் எல்லோரையும் மற்றும் எல்லாவற்றையும் தன்னுடைய உதரத்திலே இருந்து, திரு வயிற்றிலே இருந்து வெளியிலே கொண்டு வந்து அருள்கின்றார் பகவான். அடுத்த சுழற்சி ஆரம்பமாகின்றது. ஆக படைப்பு இல்லாத பொழுது நாம் அனைவரும் அவரிடத்திலே நிதியைப் போல சேமித்து வைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் படைப்பு இருக்கும் பொழுதும் இதே நிலைமைதான். இந்த உலகங்கள் எல்லாமே பகவான் தான். இந்த உலகங்களிலே தான் ஏதோ ஒரு உலகத்திலே, ஏதோ ஒரு வடிவத்திலே நாம் நிலை பெற்று இருக்கின்றோம். ஆக படைப்பின் பொழுதும் நாம் பகவான் இடத்திலேயே நிதியைப் போல வைக்கப்பட்டவர்களாக ஆகின்றோம். வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனக. மகாத்மாவாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வீரியத்தினாலேயே, சக்தியினாலேயே அனைவரும் தாங்கப்படுகின்றோம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அப்படிப்பட்ட மகாநிதி ஆவார். ஓம் மகாநிதையே நமः. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.